மனிதர்களுடைய முன்னேற்றமும் கண்டுபிடிப்பும் இன்றியமையாததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போய் அதிலிருந்து இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு முன்னேற்றம் பல பரிமாணங்களை கொண்டிருக்கு. அதோடைய ஒரு வெளிப்பாடு தான் உலகினுடைய மிகப்பெரிய அணை மற்றும் மின்சார உற்பத்தியான சீனாவோட தி த்ரீ கார்ஜஸ் அணை. அது என்ன த்ரீ கார்ஜஸ் அணை? அப்படி என்ன இருக்குன்னு தானே கேட்குறீங்க. இந்த ஒரு அணையால பூமியுடைய சுழற்சி வேகம் குறையுதுன்னு சொன்னா அப்படியான கேட்க தோணுதுல. அதனாலதான் இந்த த்ரீ கார்ஜஸ் அணை முக்கியத்துவம் பெறுது. சரி, வழக்கம் போல இந்த அணையை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உலகத்தோட மிகப்பெரிய நீர்மின் திட்டமான சீனாவோட த்ரீ கார்ஜஸ் அணையால பூமியோட சுழற்சியில 0.06 மைக்ரோ செகண்ட் குறைஞ்சிருக்கிறதா நாசாவோட ஆய்வுகள் சொல்லுது. அது எப்படி தானே கேட்குறீங்க? அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா முதல்ல இந்த அணையுடைய வரலாறை நாம தெரிஞ்சுக்கணும். சீனாவோட ஹூபே மாகாணத்துல 6300 கிலோமீட்டர் நீளம் கொண்ட யாங்சே ஆற்றுக்கு குறுக்கில கட்டப்பட்டிருக்கு இந்த அணை. 1994ல இந்த அணையுடைய கட்டுமான பணிகள் ஆரம்பிச்சாலும் 1900ங்கள்ல தொடக்கத்திலேயே இந்த அணை கட்டடத்துக்கான பல முயற்சிகளை சீன அரசு முன்னெடுத்தது குறிப்பிடத்தக்கது. மீட்டர் உயரமும் 2.3 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட இந்த அணை முதல்ல வெள்ள பாதிப்புகளை தடுக்கிற நோக்கத்துக்காக 12 ஆண்டுகள் கட்டுமான பணிகள் நடைபெற்று 2006ல நிறைவு பெற்றுச்சு. குட்டாங்சியா, ஊங்சியா மற்றும் ஜெலங்சியான்னு 3 பள்ளத்தாக்குகளை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் பணிகள் தொடங்கி 2012ல அணையில மின் நிலைய பணிகளும் நிறைவு பெற்றுச்சு. மின்சார உற்பத்திக்காக மொத்தம் 32 டர்பைன்களை பொருத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அது மூலமா 22,500 மெகாவாட் மின்சார உற்பத்தியும் செய்யப்படுது. இந்த மொத்த அணையுடைய மதிப்பு இந்திய ரூபாய்ப்படி கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. இந்த அணையுடைய வடிவமைப்பும் கட்டமைப்பும் பொறியியல் துறையுடைய மாபெரும் வளர்ச்சினே சொல்லலாம். காரணம், உலகத்துடைய பெரிய ஷிப் லிஃப்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை இந்த அணை கொண்டிருக்கு. 2016ல இருந்து செயல்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஷிப் லிஃப்டிங் செயல்முறை 113 மீட்டர் உயரத்திற்கு 3000 டன் எடை கொண்ட கப்பல்களை அணையுடைய ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு உயர்த்தது. அது மட்டுமல்லாம பனாமா கால்வாயில இருக்கிற மாதிரியே ஷிப் லாக் சிஸ்டம் இங்கேயும் இருக்கு. மொத்தம் 10 ஷிப் லாக் சேம்பர்ஸ் இந்த த்ரீ கார்ஜஸ் அணையில இருக்கு. இந்த அணை முழுக்க முழுக்க ஸ்டீல் மற்றும் கான்கிரீட்டை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கு. மொத்தமாக 5,10,000 டன் ஸ்டீல் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது மூலமா 60 ஈஃபில் டவரை கட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமே. இவ்வளவு பெரிய அணை கட்டப்படுதுன்னா கண்டிப்பா அதுக்காக நிறைய இழப்புகளும் நிகழ்ந்திருக்கும்ல. யாங்சி நதியை ஒட்டி காலம் காலமா வாழ்ந்து வந்த லட்சக்கணக்கானோர் இங்கே இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. வெளியேற்றப்பட்ட பல்வேறு மக்கள் தங்களுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கப்படலன்னு குற்றஞ்சாட்டி இருந்ததும் அதை 2013ல சீன அரசு ஒப்புக்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அணையில அக்டோபர் முதல் மே மாதம் வரைக்கும் அணையுடைய மின் நிலையத்துல மின் உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக அதிகபட்சமா 175 மீட்டர் அளவுக்கு நீர் தேக்கி வைக்கப்படுது. அதுக்கடுத்து ஜூன்ல மழை வர தொடங்கினதுக்கு அப்புறமா நீர்த்தேக்கம் 145 மீட்டர் அளவுக்கு குறைக்கப்படுது. இந்த அணையுடைய கொள்ளளவு 40 மில்லியன் கியூபிக் மீட்டர். இவ்வளவு கொள்ளளவு இருக்கிற அணையில 150 அடிக்கு மேல இருந்து சுமார் 4200 டன் எடை இருக்கிற தண்ணீர் கீழே விழும் போது மாசுன்னு சொல்லப்படுற பூமியுடைய நிறை மறுபகிர்வாகும். அது பூமியோட மேற்பரப்பு எடைய மாற்றும்.
இதனால பூமத்திய ரேகையை நோக்கி அதிகமா நிறை நகரதால பூமியுடைய வேகத்தை குறைக்கிறதா நாசாவுடைய ஆய்வுல தெரிய வந்திருக்கு. எந்த அளவுக்கு வேகத்தை குறைக்குதுன்னு கேட்டீங்கன்னா அது 0.06 மைக்ரோ செகண்ட் தான். பெரிய நிலநடுக்கத்தோடு ஒப்பிடும்போது இந்த மைக்ரோ செகண்ட் பெரிய அளவுல பாதிப்பு இல்லைன்னு சொன்னாலும் பூமியோட சுழற்சியில ஏற்படுற மாற்றம் எப்போ வேணா பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தலாம்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.